பிரான்ஸ் நாட்டில இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு ஈழத்து அண்ணா, ஒரு ஈழத்து சகோதரர் ஒருத்தருக்கு பிரான்ஸ் நாட்டில் 6 வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. என்ன தப்பு பண்ணியாருன்னு பார்த்தா, அவர் தன்னுடைய மனைவியை, அதாவது அவங்களும் ஒரு ஈழத்து பெண்தான், மனைவியை தன்னுடைய வீட்டுல கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு துன்புறுத்தி மிக மிக மோசமாக மனைவியினுடைய தனிப்பட்ட, சொல்லக்கூடாத தனிப்பட்ட பகுதியில பல தடவை நெருப்பால சுட்டு இருக்கிறேன். இப்படி மோசமான செயல்கள் செய்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்து காவல்துறைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. தெரியப்படுத்தி காவல்துறை வந்து கணவனை கைது பண்ணி இருக்கிறாங்க. கைது பண்ணி இதை விசாரிக்கும் போது காவல்துறை மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ இந்த காணொளி பார்க்கிற உங்களுக்கு, உங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க முழுமையா பார்த்து போட்டு, இது பெரிய ஸ்டோரி உண்டு, முழுமையா பார்த்துட்டு யார் மேல தவறு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. என்ன நடந்திருக்குண்டா, இவங்க 2 பேருமே ஈழத்து சொந்தங்கள் தான், எங்கட நாட்டை சேர்ந்த ஈழத்து சொந்தங்கள். இப்ப இவங்க 2 பேருமே, இந்த பெண் வந்து ஒரு சொந்தக்கார பெண். அப்ப இவங்க 2 பேருக்கும் பேசி அழகான ஒரு சின்ன குட்டி காதல் மாதிரிக்கு மலர்ந்து 2 பேருக்கும் 2021ஆம் ஆண்டு இந்தியா நாட்டுல திருமணமாகுது. திருமணமாகி அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போறார், மனைவி வந்து இலங்கை நாட்டுக்கு வராங்க. என்ன ரீசன் என்னன்றது எனக்கு தெரியல, இலங்கை நாட்டுக்கு வராங்க. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு தான் மனைவி வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு போறாங்க. இந்த கேப்ல 2021ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் 2 பேருக்கும் தொலைபேசி மூலம்தான் எல்லாமே, அன்பு, பாசம், வெறுப்பு, குட்டி குட்டி சண்டைகள் எல்லாமே. 2 பேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கவலை என்னென்றால், இவங்க ஒரு நாட்டுல இருக்காங்க, அவங்க ஒரு நாட்டுல இருக்காங்க. எப்ப 2 பேரும் சேர்ந்து வாழுவோம். ஆனால் சின்ன சின்ன சண்டைகள், அன்பு, பாசம் எல்லாமே அழகான ஒரு சின்ன குட்டி காதலா வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து போகுது. அப்ப இது வந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும். 2023ஆம் ஆண்டு மனைவி கணவன்கிட்ட பிரான்ஸ் நாட்டுக்கு போறாங்க. அங்க போய் 2 பேருமே செல்ஃபி, போட்டோ, அது இது நல்ல அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையோட வாழ்றாங்க. வாழ்ந்து மனைவி கற்பமாகறாங்க. அப்ப கற்பமாகறோம்னா இன்னும் சந்தோஷம், கணவனுக்கு, அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். சந்தோஷமாகி அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக போகுது. அப்ப கணவன் என்ன செய்யறாரு என்றால், சந்தோஷத்துல மனைவியை டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் எடுத்து சில செக்கப் எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்காக டாக்டர்கிட்ட போய், அப்ப அங்க பிரான்ஸ் நாட்டுல அந்த டாக்டர், நீங்கள் அழகாக உங்களோட மனைவியை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்க, சில மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி, உங்களோட மனைவி 5 மாதம் கிட்டத்தட்ட, ஒரு 5 மாதம் கிட்டத்தட்ட ஆக போது கற்பமா இருக்கிறாங்க, சேஃபா பார்த்து கொள்ளணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அனுப்புறேன். 2 பேருமே சந்தோஷமா போன கணவன் மனைவியை மூஞ்ச தொங்க போட்ட மாதிரிக்கு ஒரு கவலையாக வராங்க. இப்ப வீட்டை வந்ததுக்கு பிறகு கணவன் அதிகமாக வந்து குடிக்கிற நபர் இல்லை, ஆனால் அதிகமாக குடிக்க தொடங்குறேன். 2 பேருக்குள்ளேயும் வாய்த்தக்கம், சண்டைகள், சச்சரவு வர தொடங்குது. என்னண்டா, கணவன் சொல்றேன், நீ என்னண்டு 5 மாதம் கற்பமாக இருக்க முடியும் அப்படின்றால், நீ வந்து யாரோடையோ தவறான தொடர்புல நாட்டில் இருந்திருக்கா, எனக்கு உண்மையா இல்லை, நீ என்ன ஏமாத்திட்டா, இந்த மாதிரிக்கு. அப்ப மனைவி சொல்றாங்க, 5 மாதம் நான் கற்பமாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அப்படி கற்பமாக இருந்தா வலி வேதனைகள் என்னால உணரக்கூடிய மாதிரி இருந்திருக்குமே, இல்லவே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் உங்களை ஏமாத்தல, உண்மையா இருக்கிறேன், நான் உங்களை தான் அன்பு செய்யறேன்னு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா கணவன் கேட்கக்கூடிய நிலைமை இல்லை, ஏனென்றால் கணவன் குடிக்க தொடங்கிட்டு. சோ இந்த சிக்கல் அப்படியே போய் மனைவிக்கு என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு தெரியல. மனைவி எதிர்பார்க்காத வகையில கணவன் ஒரு விஷயத்தை செய்யறார், மனைவியை தன்னுடைய வீட்டுல கட்டி வைக்கிறேன். எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு, எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு, தொலைபேசியை கூட பாவிக்க கூட முடியாத அளவுக்கு கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காம அடிச்சு துன்புறுத்தி மிக மிக மோசமாக அந்த வெறுப்பினுடைய உச்சகட்டம் மனைவியினுடைய சொல்லக்கூடாத தனிப்பட்ட பகுதியில நெருப்பால பல தடவை சுடுறேன். அவ்வளோத்தையும் கடந்து, அவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு மனைவி இருக்கிறாங்க. அங்க வெளிநாடுகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா, பெரிய பெரிய சத்தங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த சத்தங்கள் மனைவி வழி தாங்க முடியாம காப்பாத்துங்கன்றது, சில சவுண்ட்ஸ், நிறைய சத்தங்களை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியப்படுத்துறாங்க. இது இங்க என்னமோ ஒரு தவறான விஷயம் மட்டும் நடக்குது, ஒரு பெரிய ஒரு சத்தங்கள் எல்லாம் கேட்குதுன்னு தெரியப்படுத்திருக்காங்க. காவல்துறை அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா கணவன் கட்டும் போதையில் இருக்கிறார், மனைவி கட்டப்பட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அறிந்து கொண்ட காவல்துறை கணவனை கைது பண்றாங்க, விளக்கமறியல்ல வைக்கிறாங்க. மனைவியை பாதுகாப்பாக மருத்துவ விஷயங்களை எல்லாம் செய்து பாதுகாப்பை உறுதி செய்யறாங்க. சோ இதன் பிறகு காவல்துறை விசாரணையை செய்யறாங்க. விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் போகுது. என்ன நடந்திருக்குன்றால், இந்த இன்வெஸ்டிகேஷன்ல காவல்துறை கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னென்றால், இவங்க 2 பேர் மேலேயுமே வந்து 2 பேருமே போய் அந்த டாக்டர் ஒருத்தர்கிட்ட வந்து செக்கப்புக்கு போயிருக்காங்க. அந்த டாக்டர்கிட்ட கதைக்கும் போது இவங்க 2 பேருக்குமே அங்க பிரான்ஸ் நாட்டுல கதைக்கக்கூடிய மொழி வந்து 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருக்குமே வந்து அரைகுறை மொழி தான் இவங்களுக்கு தெரியும். அதனால
டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்றால் 5 வாரங்கள் தான் இவங்க கற்பமாகின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறேன். 5 வாரங்கள் கற்பமாகி இருக்கிறாங்க, ஆனால் பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளுங்க, அழகா பார்த்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க 2 பேரும் புரிஞ்சு கொண்டது என்னண்டா 5 மாதங்கள். சோ இவங்க அப்படியே சந்தேகம் இருந்தா கூட 2 பேரும் இன்னும் ஒரு டாக்டர்னு அடி இருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம 2 பேருமே ஒரு 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 டிசைட்டுக்கு வந்துட்டாங்க. சோ இதன் பிறகு என்ன நடந்திருக்குன்றால் இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்திருக்குது. சோ பிரச்சனை எங்க இருக்குன்றால் இவங்க புரிந்து கொள்ளல. சோ இதுல நாங்கள் பெரிய பாடம் ஒன்று நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு எங்களோட வாழ்க்கையில. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கைன்றது ஒரு அழகான வாழ்க்கை, சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் துன்பமா மாத்திக்கொள்றது அது எங்கட கையில தான் இருக்கு. நான் இந்த NGO ட்ரஸ்ட் நிறைய உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நிறைய குடும்பங்களை இந்த செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறதுக்கு போற சமயத்துல எல்லாம் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிறது. இந்த குடும்பத்துல பிரச்சனை முக்கியமா இலங்கை நாட்டுல 2 விஷயத்துல தொடங்குது. முக்கியமா நிறைய இந்த கசிப்பு, இந்த மாதிரி போதைப் பொருள் பாவிக்கிறது, அதுல எல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தாலும் முக்கியமா அடித்தளமா இருக்கிறது 2. ஒன்று, நிறைய வருமானம் இல்லாம அடிப்படை நிறைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் உண்டு. 2வது, அப்படியே வருமானம் குறைவாக இருந்தாலும் புரிந்துணர்வு இருக்காது 2 பேருக்குள்ளேயும். அது கணவன் மனைவியோ, அம்மா அப்பா பிள்ளைகளோ, இல்லாட்டி நண்பர்களோ, சமுதாயமோ யாராக இருந்தாலும் புரிந்துணர்வு இல்லாம நிறைய பிரச்சனைகள் உருவாகும். சோ இந்த பிரச்சனையினுடைய அடித்தளம் ஒன்று முக்கியமாக புரிந்துணர்வு. கணவன் தன்னுடைய மனைவியை நம்புறதுக்கு மனசுல இடம் இல்லை. மனைவியாக இருந்தாலும் மனைவி என்ன செய்ய முடியும்? மனைவியால செய்ய முடிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லதான் முடியும். ஒரு கட்டத்துல தொலைபேசியும் இல்லாம போயிருச்சு. சோ தன்னை நம்பி வந்த அந்த மனைவிய இவ்வளவு மோசமான சில விஷயங்கள் எல்லாம் செய்து இன்றைக்கு கடைசியில் எங்க போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த 2 பேருமே அதை புரிந்து கொண்டு இந்த மிஸ்டேக்கை அவங்களோட வாழ்க்கைக்குள்ள இடம் கொடுக்காம இருந்திருந்தா அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகாக இருந்திருக்கு. இன்றைக்கு மனைவி அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தன்னுடைய அந்த குழந்தை பெண் குழந்தை அழகான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு துன்பம் கஷ்டம் இருக்குமா இருக்காதா? சோ இப்ப இந்த இவருக்கு 6 வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு தவறு, இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லாத ஒரு விஷயம் பின்னுக்கு இருக்கிற காரணத்தாலதான் இவருக்கு 6 வருஷம். ஆனா இந்த மாதிரி விஷயம் இல்லாம இருந்திருந்தா இவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஆக குறைஞ்சது 20 வருஷமாவது இவருக்கு சிறை தண்டனையும் இன்னும் நிறைய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கலாம். இந்த டாக்டர் சொன்னதை அவங்க தவறாக புரிஞ்சு கொண்டாங்க. இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் இவருக்கு 6 வருஷம்ன்ற சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இது கணவன் மேல தவறா, இல்லாட்டி மனைவி இன்னும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கலாமா, இல்லாட்டா அந்த மொழி பிரச்சனையா, இல்லாட்டி அந்த வைத்தியர் மேல பிரச்சனையா? இது எங்க தவறு இருக்கு? உண்மையான தவறு யார் மேல சொல்றேன்? இப்ப எனக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் கணவன் செய்த தவறு. ஒரு பெண் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்பி வராங்க. சோ ஒரு தாய் மாதிரி பார்க்க வேண்டிய அந்த கணவன் மனைவியை தவறே செய்திருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு உண்மையாகவே தவறு செய்துட்டாங்க, கை நீட்டுறது மிக மிக பாவம். அடிக்க கூடாது. யார் அது பெண்ணோ ஆணோ யாராக இருக்கட்டும், கை வைக்கிறதுன்றது மிக மிக மோசமான செயல். அது மனிதன் செய்யக்கூடிய செயலே இல்லை. அதனால அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனுடைய உண்மையான குற்றவாளி யார்? சோ மொழி பிரச்சனை பாருங்க, மொழி புரிந்துணர்வு கடும் சிக்கல். அதனால நீங்களும் உங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுல மிக மிக கவனமாக இருங்க. நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த வாழ்க்கையில இந்த சமுதாயத்துல நிறைய மோசமான சூழ்நிலைகள், மோசமான மனிதர்கள், மோசமான விஷயங்களை எல்லாம் கடந்து போகணும். அந்த சூழ்நிலையில நாங்கள் எங்கள் மீதும் எங்களோட இருக்கிறவங்க மீதும் நாங்கள் நம்பிக்கை வைக்கலண்டா அந்த வாழ்க்கை நரகம் போல ஒரு சொற்ப நொடியில மாறலாம். அது சொர்க்கம் போல இருக்கணும் என்றால் நாங்கள் எங்களை நம்பணும், எங்களோட கூட இருக்கிறவங்களையும் நாங்கள் நம்பணும். அதனால கடும் கவனம் சொந்தங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நன்றி.